நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு வாதம் தான் இந்த நரித்தலை வாதம்னு சொல்லுவோம். இந்த வாத நோயினால் நமக்கு என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னா, வாதத்தால் நம்ம உடம்பு பாதிக்கப்படுது. அதாவது வாதம் தன் அளவில் மிகுந்தனாலே நம்முடைய உடல் அசைவுகள் பாதிக்கப்படும். அது எந்த ஒரு வாதமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாயிண்ட்டு அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஜாயிண்டோட மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆகும். அதை பொறுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். சித்தர்கள் நம்ம நோயெல்லாம் எப்படி வகைப்படுத்தியிருந்தாங்கன்னா, வாதம் சார்ந்த நோய்கள், பித்தம் சார்ந்த நோய்கள், கபம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு வகைப்படுத்தியிருந்தாங்க. இதில் இந்த வாதம் சார்ந்த நோய்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 80. இந்த வாத நோயினால் நமக்கு என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னா, வாதத்தால் நம்ம உடம்பு பாதிக்கப்படுது. அதாவது வாதம் தன் அளவில் மிகுந்தனாலே நம்முடைய உடல் அசைவுகள் பாதிக்கப்படும். அது எந்த ஒரு வாதமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாயிண்ட்டு அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஜாயிண்டோட மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆகும். அதை பொறுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். இப்போ இந்த வாதத்தில் முக்கியமான ஒரு சாதாரணமாக, அதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு வாதம் தான் இந்த நரித்தலை வாதம்னு சொல்லுவோம். இந்த மாடர்ன் சயின்ஸில் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸில் என்ன ஆகும்னா, ஜாயிண்டில் நீர் கொத்துக்கும், பெயின் இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும். இந்த வலினால் அந்த மூமெண்ட்டு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதே மாதிரி நரியோட அந்த தலை மாதிரி இருக்கும் அந்த வீக்கம். இதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக நரித்தலை வாதம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒரு செய்யுள், அதாவது ஒரு பாட்டில் சித்தர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நரித்தலை வாத நரம்புகள் வாயு கோபி தோன்றாய் அரித்திடும் தலைமேல் கை கால் அங்கமோடு வளைந்து வெம்பி முறித்தது இறங்கி வந்து முழங்கால் கை கால் கடுக்கும் நரித்தலை வாதம் என்று நவீன்றனர் முனிவர் தாமே. ஸோ இதில் கூறப்பட்டிருக்க மாதிரியே அந்த ஜாயிண்ட்டு அஃபெக்ட் ஆகி பெயின் வருது. இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், இதை எப்படி முதல்ல டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேசாக ஒரு வலி இருக்கும், கொஞ்சம் பார்க்கும்போது அது வீக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கூட நம்ம வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். அந்த ஒரு ரீசெண்டாக ஒரு லேடிக்கு அந்த வீக்கத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, அதில் நரியோட தலை மாதிரி அந்த வீக்கம் இருக்குது, அதுக்குள்ளே ஃப்ளூயிட் கோத்துக்கிட்டு வலி இருக்குது, அந்த மூமெண்ட்டாக கஷ்டப்படுது. ஸோ நம்ம இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ இல்லை, வாதத்தை குறைக்கணும். அப்போ வாதத்தை குறைக்க எல்லா வாதமுமே நம்ம பார்த்தோன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு பெக்குலியராக கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த மூமெண்ட்டில் வலி, நீர் கோக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கழிச்சல் குள மருந்து கொடுக்க காரணமாக இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தும். சரி, அடுத்ததாக நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். நேச்சுரல் கால்சியத்துலேருந்து ஆரம்பித்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் நம்ம கொடுப்போம். இது சித்த மருத்துவத்தில் எப்படி இருக்குன்னா, இயற்கையாக நம்ம கீரை வகைகள், முடக்கத்தான் இதெல்லாம் நல்லா இருக்குது. அமுக்கர சூர்ணம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அமுக்கரத்திலே சீம அமுக்கரம், நாட்டு அமுக்கரம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர், அது எந்த பேஷண்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கால்சியம் நேச்சுரல் கால்சியம் சித்த மருத்துவம் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இது சங்கு புஷ்பத்துலேருந்து ஆரம்பித்து முத்துச்சிப்பி இந்த மாதிரி உள்ள நேச்சரில் இருக்கக்கூடிய கால்சியத்துலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ், இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனை நல்லா தடுக்கும். அடுத்ததாக எக்ஸ்டர்னலுக்கு வரும். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா, பற்று போடலாம், அதே மாதிரி இந்த தைலம் நல்லா அப்ளை பண்ணி ஒத்தல் கொடுக்கலாம். நம்ம இந்த வீடியோ கிளிப்பில் எப்படி அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பாருங்கள். அந்த கிளிப்பில் இருக்க மாதிரியே அந்த லீச் தெரப்பியில் அட்டை விடுதல் மூலமாக அந்த இன்ஃப்ளமேஷனை வெளியெடுக்கிறோம். இந்த இன்ஃப்ளமேஷனை எடுத்து அது மாறும்போதே அந்த முட்டு வீக்கம் குறையுது, அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே ரிலீவ் ஆகுது. ஆனால் இன்டர்னல் நம்ம மெடிசன் கொடுக்கும்போது திரும்ப அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த ஜாயிண்டில் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி அந்த மூவ்மெண்ட்டும் நல்லா ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பெரிய ப்ராசஸை சிம்பிளாக முடிச்சுட்டு அந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். இது மூலமாக நம்ம அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தி நரத்தில் வாதத்துக்கு ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த சிகிச்சை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாதத்துக்கும் அந்த தேகியோட நம்ம நாடி நிலையை பொறுத்தது, அவங்களோட சிம்டமை பொறுத்தது, இதை எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்த்து ட்ரீட் பண்ணும்போது ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ், அது குறிப்பாக இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸோட நம்ம சித்த மருத்துவ சிகிச்சை, அதை நோய் கணிதல் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக டைம் சித்த மருத்துவமனை நீங்கள் அடையலாம்.